மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை. அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. கர்த்தருடைய அன்பை இந்த காலை வேளையிலே தியானிப்பது நம்முடைய இருதயத்தை களிப்பாக்கும். ஆம், அவரைப் போல நம்மை நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரைப் போல அன்பும் மனதுருக்கமும் உள்ளவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு முன்பாகவே அவர் நம்மில் அன்பு கூர்ந்து விட்டார். இது எத்தனை ஆச்சரியமானது! அன்பாக இருக்கிறார் என்பதற்கும் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் சொல்லும்போது தொடர்ச்சியாக எந்த மாறுதலும் இல்லாமல் நிரந்தரமாக அன்பாக இருந்து கொண்டே இருக்கும் நிலையை காண்பிக்கிறது. கர்த்தர் வழியாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு இடத்தில் மட்டும் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், அந்த அன்பு கலப்படமற்ற அன்பு, 100க்கு 100 உண்மையானதும் தூய்மையானதுமான அன்பு. ஒரு முறை ஒருவர் அவர் செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டார். அவர் வளர்த்த நாயோ அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடுகிறது என்பதை உணர்ந்து அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடி வந்து கொண்டே இருந்தது. அவர் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டிருந்த 2 நாட்களும் ஒன்றும் புசியாமல் குடியாமல் அங்கேயே படுத்து கிடந்தது. காவலர்கள் அதை விரட்டி பார்த்தார்கள். அதுவோ ஆசராமல் அங்கேயே இருந்தது. 3ஆம் நாள் அவர் பிணை பெற்று வெளியே வந்தபோது அந்த நாய் எலும்பும் தோலுமாய் இருந்த போதிலும் தன் எஜமான் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படி வாலை ஆட்டிக்கொண்டு அருகிலே ஓடி வந்து அவரை நக்கி கொடுத்தது. அவருடைய உள்ளம் உடைந்தது. நான் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டிருந்த போது எந்த உறவினர்களும் என்னை பார்க்க வரவில்லை, அன்பு பாராட்டவில்லை. ஆனால் இந்த அன்பான மிருகமோ என்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது என்று சொல்லி அதை தூக்கி மார்போடு அணைத்து கண்ணீர் சிந்தினார். நாய் ஒரு சாதாரண பிராணியாயினும் அதன் உள்ளத்திலே கர்த்தர் எவ்வளவு அதிகமான அன்பை வைத்திருக்கிறார். மனிதனுடைய அன்பு மாறிப்போய் விடலாம், இனத்தவர்கள், உறவினர்கள் அன்பும் மாறலாம். ஆனால் தேவனோ அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பினால் தான் அவர் நமக்கு வாக்கு கொடுத்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார். யோசுவா 1:5. அந்த அன்போடு தம்முடைய கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டுகிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 41:13. தேவ பிள்ளைகளே, அந்த அன்புள்ள தேவனிடம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற தீர்மானம் செய்யுங்கள். அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் நிமித்தம் அவரது உள்ளம் பொங்குகிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். யாத்திராகமம் 20:6.